சிவசிவா என்கிறர் தீவனை மாலம் சிவசிவா என்றிட தேவரும் ஆவர். ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இப்போது இந்த வீடியோவில் நாம் தமிழக திரைத்துறை மக்களை எவ்வளவோ வீட்டில் வேதனையாக இருக்கும், குடும்பத்துக்குள்ளே ஒரு சோகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சினிமாவுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லி போடு. இங்கே சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஆனால் சினிமாவுக்கு போகலாங்க அப்படின்னு திடீர்னு யோசனை பண்ணி போயிட்டு வரும். அப்படி அந்த மாதிரி மக்களை மகிழ்விக்கக்கூடிய மக்களுடைய மனத வேதனைகளை சற்று சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு துறை திரைத்துறை. அதில் நம்ம என்ன இங்கேருந்து பார்க்குறோம், காரு போய் நேராக மோதுது, தூக்கி அடிக்கிறாங்க, நேராக போய் அங்கேருந்து அடித்து இதில் போய் விழுவுறாங்க, கை ஒடியுது, கால் ஒடியுது, எத்தனையோ ஆபத்தான செயல்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதெல்லாத்துக்கும் மேலே இல்லை இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கோடியோடிய பணம் இருந்தாலுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் இதில் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாரிசை நடிக்க வைக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் பேராபத்து இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அதையும் தாண்டி நடிக்கிறாங்க அப்படிங்கிற போது அப்போது எதுவுமே நம்மளால் முடிஞ்சது 4 பேர் சினிமா கொட்டாயில் உட்காந்து படம் பார்க்குறாங்களா, மனசுக்குள்ளே ஒரு அவரை சிரிக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாரு, நாம் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருக்கோம், பிரபலமான டைரக்டர் இந்த சினி தொழிலில் எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் அந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க குடும்பத்தை மட்டும் பாருங்கள், அவங்கள பாருங்கள். அந்த நடிகர் வெளியில் வந்தால் பேருக்கு அவங்களுக்கு ஊன்னு நாமளாம் சொல்லுவோம், ஆனால் அவங்க படுற வேதனைகளை கொஞ்சம் நஞ்சமே இருக்காது. துன்பம், மன உளைச்சல், வேதனை, நிம்மதியே இருக்காது அவங்களுக்கு. என்னமோ சினிமாவில் அந்த கொஞ்சம் நேரம் செட்டுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் போய் பாருங்கள், நிம்மதியே இருக்காது. புரியுதுங்களோ? அதனால் அது அடுத்தவங்களுக்கு மகிழ்விக்கக்கூடிய ஒரு துறை. பார்த்தா திடீர்னு மேலே போயிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கடனாக இருக்கும், இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி இதாகும். அப்போது அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் எப்படி நம்ம அப்படி போய் சிக்கணும் அப்படின்னு தெரியாது, போய் சிக்கிடுவாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் என்ன சொல்கிறாரு, 26, 27 இப்போ 3வது மாதம் 25 முடிஞ்சிரோன்னு, 26 முடிஞ்சிரோன்னு, 27 பிறக்கணும். அது வரைக்கும் தயாரிப்பாளரான நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இறங்கணும். அதுலேயே நாம் கவனம் குறைவாக இறங்கணும் அப்படின்னு சொன்னால் பேரடி உழுவும். அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுனா 27 ஏப்ரல் ஆகி போயிடும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மன உளைச்சல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த ஆக்டிவாக இருக்க முடியாது. இப்போ போல்ட்டை உள்ளே இறங்கலாம் அப்படிங்கிற அந்த பலம் நமக்கு சுருங்கி போயிடும். இந்த 2 வருஷத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பலம் சுருங்கி போயிடும். அதனால் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று. அதே மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு துயரமான செய்திகள் வருமுகிறார். அப்போ அவங்க குழந்தை ஊட்டியில் இருக்குது அப்படின்னா உடல் உபாதைகள் தொந்தரவு கொடுக்குதான்னு பார்த்துக்க. எங்கே சொல்கிறாரு, இங்கே கீழே இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, வயிற்றுக்கும் கீழே. அப்போ பொம்பளை பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னால் அவங்களுடைய கர்ப்பப்பை சமாச்சாரம் இருக்குதுச்சுன்னா கவனமாக பாருங்கள். ரொம்ப துடியாக துடிப்பாங்க, அதில் கவனம். நீங்கள் புகழோடு இருக்கிறீங்க, அது வேறு. உங்கள் புகழுக்கு பங்கு வர்றது சீக்கிரம் வந்துடும். அந்த புகழ் வேஸ்ட்டே, உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுற வழியை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார். ஆனால் அது வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதோன்னு பண்ணிக்குவாங்க. ஏன்னு கேட்டால் இது அந்த துறைக்கு போதாத காலம். சரி, பிரபல டைரக்டர் அப்படிம்பாங்க.
இது நம்ம முதல்லயே சொன்னோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், அந்த டைரக்டர் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு வந்து பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி அப்படியே என்னடா நாம் இப்படி போய் சிக்கிறோமே அப்படின்னு பாரு. இன்னும் நமக்கு வரக்கூடிய செப்டம்பர் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வரக்கூடிய செப்டம்பர் மாதத்து வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சார், நம்ம தனுஷ் அவர்கள் வந்து படம் தயாரித்து நடிப்பார். இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப மதி. ஏன்னு கேட்டால் நமக்கு அது கொஞ்சம் சுற்றி 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 சதி. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இப்போதைக்கு வந்து தயார் பண்ணி அப்படிங்கிறதுக்கு போகாமல் கொஞ்சம் காலங்கள் தள்ளி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரமேஸ்வரன். சிவசிவா.